மத்தியானம் 6 மணி வேலைன்னா மத்தியானம் 12 மணி. அப்போ வெயில் எப்படி இருக்கும்? உச்சத்தில் இருக்கும். அப்போ அவர் நடந்து வந்திருக்காரு. ரொம்ப களைப்பானனால அந்த கேணியில் உட்காந்துட்டார். அங்கே அவர் களைப்பானதுனால உட்காந்தாரா, இல்லை வேற ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு நம்ம அதுக்கப்புறம் கீழே வாசிக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஆண்டவர் ஏன் அங்கே உக்காந்தாரு அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற போது இந்த பகுதி, அதாவது தேவன் சமாரிய ஸ்திரியை சந்தித்து அவளிடத்தில் அவர் பேசுகிற இந்த சம்பவம் வந்து நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் அதுலேருந்து என்ன பேச போகிறாரு அப்படின்னு நாம் தேவனை நோக்கி காத்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மோடு அதாவது நம்முடைய கஷ்டத்தில், நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய பாடுகளிலே நம்ம கூட அவர் டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் பக்கத்திலே, நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு அப்படின்றத நம்ம எப்போ உணர்வோம் அப்படின்னா, எப்போ நமக்கு ஆத்தும தாகம் வருகிறதோ அப்பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதை நாம் என்ன செய்ய முடியும்? உணர முடியும். அல்லேலூயா. அதாவது இந்த சமாரிய ஸ்திரீ அவள் அந்த கிணற்றுக்கு வருகிறாள். அதுக்கு முன்னால ஆண்டவர் தாகம் எடுத்ததுனால, அதாவது இளைப்படைந்ததுனால, தாகம் சொல்ல முடியாது, அதுக்கப்புறம் தான் அவர் சொல்றாரு, இளைப்படைந்ததுனால அவர் எங்க வந்து உட்கார்றாரா? கிணற்றின் அருகிலே உட்கார்றாரு. இப்போ நல்லா நம்ம யோசிக்கணும். அவருக்கு இளைப்பு அல்லது களைப்பு வந்ததுனால அந்த கிணத்துக்கிட்ட வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறம் சமாரிய ஸ்திரியை சந்திக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய பலவீனங்கள், நாம் இளைப்படைவது, நாம் சோர்ந்து போவது, நம்ம நினைச்சிடறோம் நம்ம ரொம்ப தோற்று போய்விட்டோம் அல்லது களைத்து போய்விட்டோம், இல்லை நம்ம லைஃப் வந்து ரொம்ப இப்படி ஆயிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிடும்ல, நிறைய பிரச்சனைகளை யோசித்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? டயர்ட் ஆயிடுறோம். வியாதியை நினச்சி டயர்ட் ஆயிடுறோம், கஷ்டத்தை நினச்சி டயர்ட் ஆயிடுறோம், வருமானம் இல்லை அப்படின்றத நினச்சி நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம், தேவைகள் பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்கிறோம்? டயர்ட் ஆயிடுறோம். அப்படி டயர்ட் ஆகி நம்ம ஒரு இடத்துல அப்படி வந்து உட்கார்றோம் பாருங்க. அப்படி உட்காரும் போது தான் அந்த டயர்ட்னஸ் எதுக்கு வருது அப்படின்னா, நம்முடைய பலவீனத்தில் அல்லது நம்முடைய அந்த சோர்வில், டயர்ட்னஸ் இருக்கு இல்லையா, நம்முடைய சோர்வில், நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய தேவையில் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி, அநேகர் அதாவது நாம வந்து தேவையோடு இருப்போம், நாம பிரச்சனையோடு இருப்போம், ஆனால் நம்மை கர்த்தர் தேவையுள்ளவர்களுக்கு பயன்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம அடுத்தவனுக்கு ஆசீர்வாதமா இருப்போம். அல்லேலூயா. நமக்கு ஒருவேளை தேவைகள் இருக்கலாம், நமக்கு ஒருவேளை டயர்ட்னஸ் இருக்கலாம், களைப்பு இருக்கலாம். ஆனால் களைப்பு அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கறது உங்களை களைப்பில் அப்படியே போட்டு அங்கேயே உங்களை காலி பண்ணுறது கிடையாது. தேவையை கொடுத்து அப்படியே சோர்ந்து போக பண்ணி அப்படியே உங்களை போட்டு உடைச்சி ஒன்றுமில்லாமல் பண்ண போகிறது கிடையாது. ஒருவேளை ஒரு பிரச்சனை வருது, பூதாகரமாக வந்துச்சு, இனிமேல் இந்த பிரச்சனையிலேருந்து எந்திரிக்க முடியாது, அப்படி கிடையாது. நீங்கள் கேணிக்கிட்ட வந்து உட்காரணும், அவ்வளோதான். இன்னும் ஒரு ஆமீன் தான் வருது. ஏன்னா கேணிக்கிட்ட வந்து நம்ம உட்கார்றதே இல்லை. ஒருவேளை நம்ம ரொம்ப பிஸியாக, ரொம்ப ஹெல்த்தியராக இருந்தால் நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம்? ஓடிட்டே இருப்போம். அந்த கேணி கிட்ட, அந்த கிணத்துல அவர் டயர்டா வந்து உக்காந்ததுக்கு காரணம் என்னன்னா, ஹலோ, அங்க ஒரு ஊழியம் இருக்கு, அங்க ஒருத்தருக்கு தேவை இருக்கிறது, அங்கே ஒரு ஆத்மா என்ன செய்ய வேண்டியிருக்கிறது,
ஆதாயப்படுத்தப்பட வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தேவைகள் அநேகரை ஆதாயப்படுத்தும்படி, நான் ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னா அந்த பிரச்சனை என்னை ஸ்லோ டவுன் பண்ணுது. நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிட்டேன், நான் உட்காந்துட்டேன், ஓட வேண்டியவன், நான் எவ்வளவோ விஷயங்கள் செய்ய வேண்டிய ஆள், நான் இன்னும் சம்பாரித்து சேர்க்க வேண்டும், இப்பயே நான் இப்படி ஆயிட்டனே, ஐயோ இது என்னால் செய்ய முடியலையே, அதை பண்ண முடியல, இப்படி ஆயிட்டனே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தர் ஒருவேளை உங்களை ஸ்லோ டவுன் பண்ணுறாருன்னா அதுக்காக நீ ஒன்றும் இல்லாமல் போறதுக்கு இல்லை, அநேகரை தேற்றி அவர்களை தூக்கி நிறுத்தி அவர்களை உட்கார வச்சு அதுக்கப்புறம் திரும்ப உன்னை ஓட வைப்பார். அல்லேலூயா. உங்களை திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த பலவீனத்தில் நான் மடிந்து போவதில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் கைக்குள்ள சொல்லுங்க, இந்த பலவீனம் அநேகருக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்க, இந்த பலவீனம் அநேகருக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க பலவீனப்பட்டது நல்லது, நீங்க உட்கார்ந்து இருக்கிறது நல்லது, உங்களுக்கு வேலை இல்லாதது. அல்லேலூயா. நான் டயர்டானா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சில வேளை நீங்க பாத்திரம் தேய்ச்சி ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்கன்னா அப்ப சொல்லணும், அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இல்லை, வீடை கூட்டி ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா, ஆண்டவரே நான் டயர்டானா, நான் பலவீனப்பட்டா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு ரீசன் நினச்சி போய் ஏன்டா நீயும் விளக்கமாறு எடுக்க மாட்டேறேன்னு அங்கே பேசிடக்கூடாது. நான் டயர்டாகிறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுடக்கூடாது. சில பேருக்கு அந்த ரொம்ப அந்த டயர்ட்னஸ் வரும்போது எரிச்சலாவாங்க. ரொம்ப டயர்டானோடனே நம்ம எப்படி ஆயிடுவோம், டென்ஷன் ஆகும். ஏற்கனவே காலையிலேருந்து நான் டியூட்டி பார்த்துட்டு 5 மணிக்கு வந்து திரும்பவும் என்னை டீ போட சொல்றியே, அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ டென்ஷன். இப்போ திரும்பவும் எனக்கு இந்த வேலையை சொல்கிறேன், காலையிலேருந்து நான் செஞ்சேன், இல்லை ராத்திரியெல்லாம் செஞ்சேன், திரும்பவும் இப்படி பண்ணுறிய. ஆண்டவர் ரொம்ப தூரம் நடந்து வந்து மத்தியானம் 12 மணி வெயில், உச்ச வெயிலில் வந்து அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அவர் நினச்சிருந்தா ரொம்ப டயர்டாக இருக்குமா, கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு வாங்கி அவர் என்ன செஞ்சுருப்பார், அமைதியாக அப்பா பரவாயில்ல தண்ணி கிடச்சிச்சு குடித்தாச்சு, இந்த பையங்க ஏதோ சாப்பிட்றதுக்கு வாங்க போயிருக்காங்க, வாங்கிட்டு வந்தால் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தூரம் நடப்போம் அப்படின்னு நடந்திருக்கலாம். சமாரிய ஸ்திரியை பற்றி இவருக்கு கவலை. இன்னைக்கு நிறையா பேருக்கு சமாரிய ஸ்திரியை பற்றி கவலையே இல்லை. டயர்டாக இருக்கும், நம்மளாலேயே எந்திரிக்க முடியாது, நம்மளாலே வேலை செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நாங்கள் எப்படி இருக்கோம், ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா திங்கள் முதல் சனி வரை என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, உண்மையிலே சொல்கிறேன், நிஜமாக தான் கேட்குறேன், ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப டயர்டாக இருக்கும், சாப்பிட்ட உடனே படுக்கணும் போல தோணும், சீக்கிரம் எந்திரிக்கிறோம், அதனால டயர்டாகி மத்தியானம் படுத்துறோம் இல்லையா. அப்போ அன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஊழியத்துக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, எந்த வேலைக்கும் ஆண்டவருக்காக அதெல்லாம் கொஞ்சம். இப்போ எனக்காக நான் வேலை செய்வேன், எனக்காக நான் ஓடுவேன், எனக்காக எந்திரிப்பேன். எனக்கு ஆஃபீஸ்னால் நான் கரெக்டாக போயிடுவேன், எனக்கு வேலைன்னா நான் கரெக்டாக போயிடுவேன் எனக்கு. ஆனால் ஆண்டவருக்காக, ஒரு ஆத்மாவுக்காக நான் என்ன நானே ரொம்ப டயர்டாக இருக்கேன். அந்த அம்மா வந்து பேசும்போதே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், சமாரிய ஸ்திரீ வந்து பேசும்போதே, இந்தாம்மா உன்கிட்ட தண்ணி தானே கேட்டேன், தண்ணியை கொடுத்துட்டு உன் வேலையை பாரு, ஏன்ட்ட போய் சும்மா நீ வந்து யூத நான் வந்து சமாரியன்னு என்ன எனக்கு தெரியாதா. எரிச்சல் தான் வரும் டயர்ட்னஸில். எக்ஸாஸ்ட் ஆனால் நமக்கு எப்படி தான் வரும், ஒரு கஷ்டம் இருக்கும்போது, ஒரு வேதனை பாடு இருக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். ஆனால் ஆண்டவர் அவ்வளோ பாடு அவ்வளவு வேதனைக்கு மத்தியில் ரொம்ப டயர்டான உடனே அவர்கிட்ட பேசுகிறாரு. இந்தாம்மா, இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உள்ள நிலைமையில ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட பேசுறது, சும்மா சாதாரணமாக பேசுறதை யாரும் தப்பாக என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் தப்பாக எடுக்க மாட்டாங்க. சில பேர் லேடிஸ்கிட்ட பேசவே மாட்டாங்க. சில ஆண்கள் வந்து
யாராவது லேடிஸ் வந்து என்ன பிரதர் பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் சிஸ்டர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி சில பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அப்போ பிரைஸ் லார்ட் பிரதர். அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்போ வந்து ரொம்ப பெண் ஆண்ன்றது ரொம்ப, அதுவும் அந்த அதே தான் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அதே இதுதான் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் என்ன இருந்தது, ஒரு பெரிய பிளவு இருந்தது. அதாவது இவங்க வந்து ஹையர் காஸ்ட்டு, இவங்க சமாரியர்கள் வந்து லோ காஸ்ட். இப்படி இருக்கிறதுனால இவங்க அவங்களும் பேச முடியாது. எவ்வளோ ஒரு பிரச்சனை எல்லாம் தாண்டி, எல்லா தடைகள் எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர், கல்ச்சுரல் பேரியர்ஸ் நிறைய இருந்தது, எல்லாத்தையும் தாண்டி அவர் ரொம்ப கேஷுவலாக பேசுறாரு. அம்மா கொஞ்சம் தான் எடுக்குது, கொஞ்சம் தண்ணி கொடு. நீங்கள் ஒருவேளை உங்கள் மைண்டில் எதுவுமே இல்லைன்னா, நீங்கள் ஒரு ஆண் கிட்டையோ அல்லது ஒரு பெண் கிட்டையோ நீங்கள் பேசுகிறது வந்து எப்படி பேசுவீங்க, ரொம்ப கேஷுவலாக பேசலாம். ஹலோ பிரதர் அப்படின்னு பேசுவோம். ஒருவேளை நம்ம மைண்டில் ஏதாவது நம்ம ஏற்கனவே ப்ரீ ஆக்குப்பைடாக இருந்துச்சுன்னா, பிரதர் பிரைஸ் தி லார்ட் அப்படி தான் சொல்லுவோம். யாராவது உங்கள் பக்கத்தில் தூங்குனாங்கன்னா முதுகில் சொல்லுங்க ஒரு தட்டி, இப்போ நல்லா தட்டுங்க, முதுகில் ஒரு தட்டி தூங்காதீங்க சொல்லுங்க. இவங்க தான் தட்டுறாங்க, முழிச்சிருக்கிறவன் தட்டுறான், தூங்குறவங்க தட்டவே மாட்டுறான். ஆண்டவர் அவ்வளோ ரொம்ப எளிமையா அவர்கிட்ட பேசுறாரு. சமாரிய ஸ்திரீட்ட கல்ச்சுரல் பேரியர்ஸ் எல்லாம் தாண்டி, ஏற்கனவே நான் டயர்டா இருக்கேன், ஏற்கனவே எனக்கு பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே எனக்கு தேவை இருக்கு, கடன் இருக்குது, கஷ்டம் இருக்கு, எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில இது எனக்கு தேவையா, இந்த வேலை நான் செய்யணுமா, இந்த சமாரியர்கிட்ட போய் ஸ்திரீட்ட போய் நான் பேசணுமா, அவர்கிட்ட போய் ஒரு மடக்கு தண்ணி வாங்கி குடிக்கலாமா? இன்னைக்கும் அதுதானே இருக்கு. இன்னைக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் கிட்ட போய் உயர்த்தப்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தண்ணி வாங்கி குடிக்கவே மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. நிறைய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்போ இருக்கான்னு தெரில, டீ கடைக்கு போனீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி என்ன டம்ளர் பிரதர், என்ன கோவலை, இரட்டை கோவலை முறை, அதுக்கு அவங்களுக்கு வேற இருக்கும். கொட்டாங்குச்சியில் கூட ஊற்றி கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் ரொம்ப டீசெண்டாக யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வந்துடுச்சு, நீ யாராக இருந்தாலும் சரி வாய் குடிச்சிட்டு தூக்கி போட்டு போயிடு, அந்த மாதிரி. அவ்வளோ ஒரு கல்ச்சுரல் பேரியர்ஸ்க்கு மத்தியில் இயேசு அவளோடு பேசினார். ஆண்டவர் அவளோடு பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவள் வேதனையை அறிந்து கர்த்தர் அவளோடு பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவளோடு அந்த சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பையா? இப்போ வெளியே இருந்து பார்க்கும்போது அவர் ரொம்ப டயர்டா இருக்கிறாரு, அதனால அவர் என்ன செய்யறாரு, தண்ணி கேட்கிறாரு, அவ்வளவுதான் தெரியும். ஆனா இந்த டயர்ட்னஸ், இந்த பலவீனம் அவளுடைய தேவையை சந்திப்பதற்காக, அவளை ஆசீர்வதிப்பதற்காக, அவளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, அவளுக்கு பாவ மன்னிப்பை தருவதற்காக ஆண்டவர் இந்த நிலைமைக்குள்ள என்ன செய்தார், கடந்து போனார். இந்த டயர்ட்னஸ் அவர் நினச்சிருந்தா அவர் இஸ் காட் இல்லையா, ஆண்டவரால் அந்த டயர்ட்னஸ் என்ன செஞ்சிருக்க முடியும், ஒரு ஃப்ராக்ஷனில் என்ன செஞ்சுருக்கலாம், மாற்றிருக்கலாம், உடனே அது மாறி இருக்கும். அவர் சொல்லியிருந்தாருன்னா ஒரு பலன் எனக்கு வரட்டும்னு சொன்னால் அது வந்துட போகுது. ஏன்னா மறித்து செத்து போனவனையே எந்திரிச்சேன்னா இந்த டயர்ட்னஸ்லாம் அவருக்கு
ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம 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 விசுவாசத்தில் நம்ம அறிக்கை பண்ண வேண்டியது என்னன்னா, என் பலவீனம் ஒன்றுமல்ல, என் சுகவீனம் ஒன்றுமல்ல, என் தேவை ஒன்றுமல்ல. உங்களால் நினச்சா ஒரு ஃப்ராக்ஷனில் அதை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஆனால் இந்த பலவீனங்களும் இந்த சுகவீனங்களும் இந்த தேவைகளும் இந்த பிரச்சனைகளையும் நீர் அனுமதித்திருக்கிறீர், அது அநேகருக்கு நன்மை செய்யும்படி என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இது பலருக்கு நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார், பலருடைய நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதித்ததெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது. அது இல்லாமல் ஆண்டவர், அப்போ இந்த பலவீனங்கள் இந்த சுகவீனங்கள் ஆண்டவர் அனுமதித்தது அநேகருக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி. எனக்கு அருமையானவர்களே, அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ கேட்கிறார், why are you asking for a drink? ஏன் நீங்க ஒரு குடிக்கணும், தண்ணி குடிக்கணும்னு ஏன்ட்ட கேட்குறீங்க? என்கிட்ட ஏன் கேட்குறீங்க? அவ கேட்குறா. அவளுடைய கேள்வியை பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று எப்படி கேட்கலாம் என்றாள். நீங்க எப்படி என்கிட்ட கேட்கலாம்? தாகத்துக்கு தான் நீங்க குடிக்கிறது தண்ணி கூட நீங்க எப்படி என்கிட்ட கேட்கலாம்? யார்கிட்ட சுவிசேஷம் போகுது பாருங்க, யார்கிட்ட அவருடைய வார்த்தை போகிறது பாருங்கள். எந்த சம்பந்தமும் இல்லாத, இவர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ நம்ம போய் சுவிசேஷம் சொல்கிறதுக்கோ, ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறதுக்கோ, அவருடைய வேலையை செய்கிறதுக்கோ பல முறை நாம் யோசிக்கிறோம். நம்முடைய குடும்ப சூழ்நிலை யோசிக்கிறோம், நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய பலவீனங்களை இதெல்லாம் யோசிச்சுட்டு இதை செய்யலாமா, அப்புறமா செஞ்சுக்கலாம், இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நம்ம தள்ளி போடுறோம். ஆண்டவர் அவருக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், அவருக்கும் இவர்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நீங்க எப்படி என்கிட்ட கேட்கலாம்? அப்படிப்பட்ட எதிர்ப்பு நிறைந்த இடத்துல அவளுடைய பிரச்சனையை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பார்த்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் நம்மை சுற்றி தேவையோடு இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். உங்களை ஆண்டவர் இந்த பலவீனத்திலையும் அவருடைய பிள்ளையா கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உங்களை வைத்திருக்கிறார். நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் உங்களை மாற்றுவார். இந்த நிலைமைகள் மாறும், இந்த சூழ்நிலைகள் மாறும். அநேகர் பயன்படும்படி, அநேகருக்கு நீங்கள் பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றும்படியாகத்தான் இந்த இடத்துல, இந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்தது அதுக்குதான். நீ பயன்படுகிற பாத்திரம். பக்கத்தில் இருக்க முதுகுல தட்டி சொல்லுங்க, நீ பயன்படுகிற பாத்திரம். சொல்லுங்க, நீ பயன்படுகிற பாத்திரம். சும்மா அப்படியே அமைதியா இருக்கிற கறி சட்டி மாதிரி இல்லை, ஒரு ஏதோ தூக்கி போட்டோன்னு அப்படியே இருக்கிற மாதிரி இல்லை. நாம் பயன்படுகிற பாத்திரம். சொல்லுங்க, இதுதான் ஆண்டவர். என் பலவீனம் தாங்கன்னா அதையே பேசிட்டே இருக்கிறதுக்கு அது எனக்கு வேலை இல்லை. ஆண்டவர் அதையே சொல்லிட்டு இருந்தார். சமாரிய ஸ்திரியை பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார்? ரொம்ப டயர்டாக இருக்கேன் சமாரிய ஸ்திரி, நடந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். நம்மளாக இருந்தால் அப்படி தான் பேசியிருப்போம் இல்லை? நம்ம பலவீனத்தை தான் சொல்லியிருப்போம். நான் ரொம்ப பலவீனமாக இருக்கேன், ரொம்ப வேதனையில் இருக்கேன், எனக்கு அது நடக்கலை, இது நடக்கலை, அது இல்லை, இது இல்லை, அப்படியெல்லாம் அவட்ட சொல்லியிருந்தா அவள் என்ன சொல்லியிருப்பா? சமாரிய ஸ்திரீட்ட போய் இவர் சொல்கிறார், ரொம்ப டயர்டு, காலையில் கிளம்பணும், 12 மணி ஆச்சு, வெயில் பயங்கரமாக இருக்குது, ஒரே தலை சுற்றுது, கிருகிருன்னு வருது, சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் தான் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நம்ம அதை தான் சொல்லியிருப்போம். இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் உடனே நம்ம என்ன செய்வோம்? படக்குன்னு பேசிடுவோம். ஆண்டவர் அவர் பிரச்சனையெல்லாம் சொல்லலை. அவர் யார் பிரச்சனைக்காக அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? அந்த கேணியில் உட்கார்ந்தது காரணமே அவளுடைய பிரச்சனையை மாற்றுவதற்காக. அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா? ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு, அவருக்கு பலவீனம் இல்லாமல் இருந்தது, அவருக்கு டயர்ட்னஸ் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு அவர் சொல்றாரு, உன் பிரச்சனைக்காக தான் நான் இங்கே. சீஷர்கள் வந்து பார்க்கும்போது ஆச்சரியமா பார்க்குறாங்க, என்ன அவர் பேசிட்டு இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, யார் கூட போய் பேசிட்டு இருக்காரு, இந்த ஊர்க்காரி கூட பேசிட்டு இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இந்த சீஷர்கள் ஒருவேளை பக்கத்தில் இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க?
கையை பிடிச்சி ஒரு வேளை இழுத்துட்டு கூட வந்திருப்பாங்க. பேதுருலாம் அதான் செஞ்சிருப்பார். என்ன ஆண்டவரே, என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, அவங்களோட பேசவே கூடாது, அவங்களுக்கு நமக்கு என்னது பயங்கர சண்டை, உங்களுக்கு தெரியாதா, ஆபிரகாம் காலத்தில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம், அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி போயிட்டாங்க, எருசலேமில் ஆராதிக்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க, இந்த மலையில் ஆராதிக்கலாம். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு. ஏன்னா அவங்களோட பிலீஃப் என்னன்னா எருசலேமில் மட்டும்தான் ஆராதிக்கணுமா அவங்க. ஏன்னா எருசலேமுக்குள்ளே இவங்களால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எருசலேமுக்குள்ளே போக முடியாதனால இவனால் ஆராதிக்க முடியாது. அவன் என்ன நினைக்கிறான், என்னடா எருசலேமில் தான் ஆராதிக்கணுமா, ஆண்டவர் இங்கே இல்லையா? அவர் சொல்கிறாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அல்லேலூயா. அவ பிரச்சனை ஒவ்வொன்றா ஐடென்டிஃபை பண்றார். இவளுக்கு என்ன உள்ள வேதனை தெரியுமா, இவளுக்கு இவர் வெறுமன தாகம் சொன்ன உடனே அது சரீரத்தில் ஏற்படுகிற தாகம் அல்ல, அது மட்டும் அட்ரஸ் பண்ணல, அதை மட்டும் அவர் சொல்லலை. அவளுடைய ஆத்மத்தில் அவளுடைய தாகம் என்ன என்பதை ஆண்டவர் அவர் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறா. 5 கல்யாணம் ஆகி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆண்டவரை என்ன செய்ய முடியல, ஆராதிக்க முடியல, அதுக்கு ஒரு ஃபீலு. அவ ஆத்துமத்தில் அவ்வளோ ஒரு தாகம். ஆண்டவர் அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ பிதாவை எங்கும் என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். எருசலேமில் மட்டும் இல்லை. God knows your desire. உங்கள் உள்ளத்தில் அடி மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன விரும்புகிறீங்களோ அதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை அதுக்கு வந்து இந்த சமாரிய ஸ்திரீ, அவளுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அவளை தேடி யார் வந்தா, ஆண்டவர் வர்றார் இல்லையா? அதே போல தான் நாம் தூரத்தில் இருந்திருந்தாலும் கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். நம்ம தள்ளி போயிருக்கலாம், சமாரிய ஸ்திரீ மாதிரி சம்பந்தம் இல்லாமல் நம்ம இருந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். எதுக்கு தெரியுமா? நம்முடைய ஆழமான ஆசைகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆசைகள் ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய விருப்பங்கள். நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கல் அறுத்துட்டு இருக்கும்போது எல்லாரோட ஆசை என்ன தெரியுமா? எப்படியாவது இதிலிருந்து விடுதலை கிடைச்சா போதுமே. அவங்க மன விருப்பத்தை அவன் சொல்லக்கூட இல்லை. அவன் உடனே ஏதாவது பேசியிருப்பான், புலம்பியிருப்பான், அவ்வளோதான். ஆண்டவர் மோசைகிட்ட சொல்லும்போது சொல்றாரு, என் ஜனங்கள் படுகிற வேதனையை நான் என்ன செய்தேன். நீ படுற வேதனை ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய மனவேதனை, உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கு அப்படின்றது ஆண்டவருக்கு தெரியும். அவர் அதை அறிந்து உனக்கு உதவி செய்வதற்காக அவர் ஓடி வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவை, நம்முடைய ஆசை அறிந்த தகப்பன் அந்த கால சூழ்நிலைகளையே ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். அந்த நமக்காக எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். இவ ரொம்ப லோன்லி. ஒருவேளை நீங்கள் யாராவது கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போது வந்து இந்த போர் கிடையாது, எலக்ட்ரிக் பம்ப்லாம் கிடையாது. சுவிட்ச் போட்ட உடனே தண்ணி சல்லுன்னு அப்படி இப்போ வெளியே வருது இல்லை, அப்படிலாம் அப்போ வராது. அப்போ எல்லாம் என்னென்னா கை போர் இருக்கும். ஆமாம், அது பார்த்துருக்கீங்களா நீங்கள்லாம்? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. கையில் இப்படி பம்ப் பண்ணி தான் தண்ணி என்ன செய்யணும், எடுக்கணும். சில இடங்களில் கிராமங்களில் கேணி இருக்கும், கேணியில் போய் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி தண்ணி எடுக்க போகும்போது, வெளியே போகும்போது ஒரு ஆள் ஒரு குடத்தை தூக்கிட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்ததை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படி போனால் எப்படி போவாங்க? ஒரு கேங்காக தான் என்ன செய்வாங்க, தண்ணி எடுக்க போவாங்க. ஒரு 4-5 லேடிஸ் சேர்ந்து போவாங்க. ஜென்ட்ஸ் போனாங்கன்னா சைக்கிளில் போய் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு 2-3 பேர் சேர்ந்து அப்படி போய் தண்ணி எடுத்துகிட்டு அப்படி வருவாங்க. தண்ணி எடுக்கிற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா, நம்ம தனியாகவே போனாலும் அங்கே 4 பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் தண்ணி எடுக்க நம்ம போகிறோன்னா எந்த டைமில் தண்ணி எடுக்க போவோம்? ஒன்று காலையில் போகணும், இல்லைன்னா சாயங்காலம் போகணும். ஆனால் இவள் மத்தியானம் 12 மணிக்கு என்ன செய்கிறா, தண்ணி எடுக்க வர்றா.
12 மணிக்கு யாருமே தண்ணி எடுக்க வரமாட்டாங்க. காரணம் என்னன்னா, இவளுடைய வேதனை அங்க இந்த ஊர்ல இருக்கிற யாரு கூட அவளால் என்ன செய்ய முடியாது, பேசவே முடியாது. அவங்களோட எந்த கனெக்ஷனும் கிடையாது. அவள் தனியா இருக்கா. ஒருவேளை காலையில வந்தா ஏதாவது எல்லாரும் என்ன செய்வாங்க, ஏதாவது பேசுவாங்க. கஷ்டம், வேதனை, பாடு வெளியே சொல்ல முடியாது. ஈவினிங் போனாலும் அதே பிரச்சனை. அவ டைம் பார்த்துட்டே இருக்கா. இந்த வெயில்ல ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டான், எடுக்க மாட்டான். நம்ம போகலாம். அந்த கேணியில் ஒருத்தரும் உட்கார்ந்துருக்க மாட்டான். அந்த கேணியில் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும் போவோம், தண்ணி எடுத்துகிட்டு வருவோம் நினச்சிட்டு தான் இவன் என்ன செஞ்சிருப்பா, கிளம்பி வந்தா. ஆனால் அவன் வர்றதுக்கு முன்னாலேயே அவளை அறிந்தவர் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை அறிந்தவர் அங்கே உங்களுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிருப்பாரு, உட்கார்ந்துருப்பார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்மை அறிந்தவர். நம்ம கிளம்பும் போதே அதுக்கு முன்னாலே அவர் என்ன செஞ்சிட்டாரு, வந்து உட்கார்ந்துட்டாரு. ஆண்டவர் உட்கார்ந்துட்டாரு. எனக்கு அருமையானவர்களே, இவள் தனித்து விடப்பட்டவள். இவளுக்கு யாரும் அசோசியேட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அவளோட சேர்ந்து நடக்கிறதுக்கு கூட ஆட்கள் இல்லை. அவளோட குடத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. தனி ஒருவளாய் அந்த குடத்தை எடுத்துட்டு 12 மணி வெயில்ல அவள் நடந்து வருகிறாள். பல நேரம் நாம் நினைக்கிறோம் நமக்கு ஒருவரும் உதவிக்கு இல்லை, நாம் தனியாய் விடப்பட்டிருக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் தோல்விகளை பார்க்கும் பொழுது யாருமே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இவனுக்கு உதவி செய்து இவன் தோற்று போனவன். நம்மளை பார்க்கும் போதே நமக்கு மேல ஒரு அடையாளம் இருக்கும். என்னன்னா, இவள் 5 முறை திருமணத்தில் தோற்று போனவள். அவளுக்கு அடையாளமே அதுதான். நம்மையும் ஒருவேளை அப்படிதான் உலகம் அடையாளப்படுத்தும். இவன் இப்படிப்பட்டவன், இவன் இந்த நிலைமையில் இருக்க, இவனோட போகாது. இன்றைக்கு ஜனங்கள் ஒருவேளை நமக்கு ஒரு அடையாளத்தை போட்டு அப்படி தள்ளி வச்சிருக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மை காண்கிறவர், நம்மை கருவிலிருந்து காண்கிறவர், நம்ம மேல இருக்கிற அடையாளத்தெல்லாம் மாற்றும்படி மதியம் 12 மணிக்கு நமக்காக அவர் கிணத்தருகளை உட்கார்ந்து இருக்கிறவர். ஒரு மனிதனும் வரமாட்டான். அந்த டைம் யாரும் வர முடியாது. கர்த்தர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எனக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் போயிடுச்சு, மதிப்பு போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, அந்தஸ்து போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சமாரிய ஸ்திரீ குடத்தை தூக்கிட்டு வரும்போது ஊரை பார்த்து புதுசாக பார்த்த யாருக்கும் அவள் எப்படிப்பட்டவன் தெரியாது. 12 மணிக்கு தண்ணி எடுக்க ஏன் வர்றான்னு யாரும் கண்டுக்கவே மாட்டான், யாரும் கேட்க மாட்டான். நம்ம படுற பாடம் யாரு கேட்பான்னு நினைக்கிறீங்க? நம்முடைய சூழ்நிலை யாருக்கு தெரியும்? யாரும் கண்டுக்க மாட்டான். நம்ம வண்டியை ஒருவேளை பெட்ரோல் இல்லாமல் ரோட்டில் தள்ளிட்டு போனால் கூட அப்படியே பார்த்துட்டு எல்லாரும் போயிட்டு தான் இருப்பாங்க. யாரும் வந்து கேட்க முடியும், ஏன்ப்பா நமக்கு வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறோமா, எதனால காசு இல்லை அதனால பெட்ரோல் போடல, அது யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு பெட்ரோல் போட்டுக்கோன்னு சொல்லறதுக்கு யாருமே இல்லை தேவையோட இப்படி போயிட்டுருக்கோம், அதுக்கு யாரும் இல்லை. 12 மணிக்கு ஒருத்தி குடத்தை எடுத்துகிட்டு வர்றான்னா அவளுடைய நிலைமை எவ்வளவு மோசமானதாக இருந்திருக்கு, எவ்வளோ வேதனையில் வந்திருப்பா. அவ இருதயம் முழுவதும் எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அந்த வேதனையை அறிகிற ஒரு தகப்பன் நமக்கு முன்னால போய் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீ. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் இயேசுவே அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா
இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நம்முடைய நிலைமைகளை அறிந்த தகப்பன், இன்றைக்கு இந்த காலை நேரம் நீங்க எப்படிப்பட்ட வேதனையில் இங்க வந்திருக்கீங்கன்னு ஒருவேளை மனிதர்களுக்கு தெரியாது, ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய வேதனை எந்த அளவு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாது, நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கு தெரியாது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அவைகளை அறிந்திருக்கிறார். எல்லா வாழ்க்கையின் எல்லா படிகளிலும், எல்லா நிலைமைகளிலும் நமக்கு உதவி செய்கிற ஒருவர் உண்டு, அவர் ஆண்டவர். நீ டயர்டானதுனால கவலைப்படாத, நீ சோர்ந்து போனதுனால இனி எதுவும் செய்ய முடியாது நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய நிலைமைகளை அறிந்தவர் உனக்கு முன்னால உனக்கு ஆசீர்வாதத்தை தரும்படி, உனக்கு வாசலை திறக்கும்படி அவர் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குடத்தை எடுத்துட்டு அவ வரும்போது அவளுடைய நினைவுகள், அவளுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் அவர் அறிந்திருந்த தகப்பன் அவளை பார்த்து கேட்குறாரு, என்னம்மா நினைக்கிற, நீ இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு தாகம் அடங்கிரும் நீ நினைக்கிறியா? ஒருவேளை நீ முன்னாலே என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் உனக்கு என்ன செஞ்சிருப்பேன்? ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன். அது ஒரு காலம் என்ன செய்யாது, திரும்ப தாகமே எடுக்காது. அவ ஆச்சரியமா பார்க்கிறா, என்னது என்கிட்ட தண்ணி கேட்டுட்டு இப்போ எனக்கே ஜீவ தண்ணியை கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, நீங்க யாரு? யூதர் அப்படின்னு அவ ஏற்கனவே அட்ரஸ் பண்ணிட்டா. ஆண்டவர் சொல்லும் போதே நீங்கள் யூதனா இருக்க சமாரியலாக என்னிடத்தில் நீங்க கேட்கலாமா அப்படிலாம் அட்ரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறா, இவர் யூதர் அல்ல, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே, அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லையே. அவர் பேசும்போதே அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, இவர் யாரு, இவர் யார்? இவர் யூதன் அல்ல, இவர் சாதாரண மனிதன் அல்ல. அப்படி யோசிச்சுட்டே இருக்கா. ஆண்டவர் சொல்றாரு அவளை பார்த்து, என்னிடத்தில் கேட்டிருந்தா நான் உனக்கு என்ன செஞ்சிருப்பேன்? ஜீவ தண்ணீரை. 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்து நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். அல்லேலூயா. அவளுடைய பிரச்சனை பாருங்கள். அந்த ஸ்திரீனுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த கிணறுக்கு தண்ணி மூழ்றதுக்கு வர்றதுதான் அவ பிரச்சனையே. எல்லாரும் வரும்போது இவளால என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துக்கு வர முடியாது. எல்லாரும் இவளால பார்க்கவே முடியாது. எப்படியாவது யாரும் இல்லாத ஒரு நேரத்தில் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. எப்படியாவது வேகமாக போய் தண்ணி மொண்டுட்டு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அவள் பிரச்சனை இந்த கேணிக்கு வரவே முடியாது. அதுதான் அவள் பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட அவள் கேட்குறா, ஆண்டவரே, நான் இந்த கேணிக்கு அப்படி ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் என்ன செய்யுங்க,
கொடுங்க. நான் தாகமே எடுக்காமல் இருந்துச்சுன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த கேணிக்கு வரவே மாட்டேனே. திரும்ப திரும்ப இங்கே வர்ற மாதிரி இருக்கு. திரும்ப திரும்ப இந்த வேலையை செய்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இந்த இடத்துக்கு வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வேலை செய்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இந்த வேதனைக்குள்ளே நான் போகாமல் இருக்கணும்னா அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கேணிக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரவே மாட்டேன். எனக்கு கம்மியான உள்ள இன்றைக்கி நம்ம சமாரிய ஸ்திரீ போல இந்த நிலைமை எனக்கு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா? இந்த சூழ்நிலை எனக்கு இனிமேல் வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படிப்பட்ட இடத்துக்கு நான் போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், இத்தனை பேர் நான் பார்க்காம இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த வாழ்க்கையின் நிலைமை மாறினா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ இந்த காலை நேரம் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. இங்கே ஜீவ தண்ணீரை கொடுத்துருங்க, நான் இங்கே வரவே மாட்டேன். சில பேரை நம்ம பார்க்குறதே வேண்டான்னு நினைக்கிறோம். இவங்களை பார்க்காம இருக்கணும், இந்த இடத்துக்கு நம்ம போகாமல் இருக்கணும். இந்த ஒரு சூழ்நிலை அப்படி இது வரவே கூடாது. இப்போ இந்த குறிப்பிட்ட நபரை நம்ம சந்திக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நான் வேதனைப்பட்டிருக்கேன், அந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஒரு ஜீவ தண்ணீர் இப்பொழுது நமக்குள்ள புரண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வல்லமை நம்மளை என்ன செய்கிறது, மாற்றுகிறது. ஆண்டவர் அவர்கிட்ட சொல்லலை, இனிமே என்ன செய்ய மாட்டேன். அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் தண்ணியை பத்தி பேசும்போது நான் இங்க வராம இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து என்ன செய்யறாரு, ஆண்டவர் அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். இப்ப தண்ணியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன சொல்றாரு, அப்படியே அவளுடைய பிரச்சனை, இந்த கேணிக்கு வரவே கூடாது, நான் உனக்கு ஜீவ தண்ணீர் தர்றேன், நீ கேணிக்கே வர தேவையில்லை அப்படி சொல்லிட்டு இருந்தவர் உன் புருஷனை என்ன செய், கூட்டிட்டு வா. ஏன்னா த இன்னர் மோஸ்ட் ஹார்ட் அவளுக்கு எப்படி இருக்குது, இத்தனை ஃபெயிலியர், 5 கல்யாணம், 5 ஃபெயிலியர், அப்படி வேதனையில் இருக்கிறவளை சொல்றாரு உன் கணவனை என்ன செய், கூட்டிட்டு வா. அவ என்ன சொல்றா, அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான், எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அவ பிரச்சனை அப்படியே பாருங்க, இவ பேசின உடனே அவர் பேசின உடனே அவருடைய பிரச்சனை அப்படியே ஒவ்வொன்றா வெளியே வருது, எல்லாத்தையும் சொல்றா. அவருடைய சூழ்நிலையவே ஆண்டவர் மாத்திட்டு கடைசியா அவ என்ன செய்யறா, இதெல்லாம் ஆண்டவர் சொல்றார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் 25வது வசனத்துல அவ சொல்றா, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அல்லேலூயா. சொல்ற நிறைய சந்தேகத்தோடயே ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. யார் இது, அவர் யூதர் நினைச்சோமே, ஒருவேளை அவர் தீர்க்கதரிசியாக இருக்குமோ, நிறைய அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, மேசியா வர்றான்னு நீ சொல்கிற இல்லையா, நான் தான் அந்த மேசியா, நான் தான் உனக்காக வந்திருக்கேன், நான் உன்னுடைய நிலைமைகளை மாற்றும்படி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவளிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அவளுடைய நிலைமையை அறிந்து அவருடைய எல்லாவற்றையும் இப்போ திரும்ப ஆண்டவர் அவர்கிட்ட போய் நீ இனிமேல் தண்ணி எடுக்க வரவே வேண்டாம், இந்த தண்ணி வச்சுக்கோ போ அப்படின்னு சொல்லலை. அவ கேட்கறதா தான், அவ தான் கேட்டா, இந்த பக்கம் நான் வரவே கூடாது, இந்த மாதிரி ஆட்களை நான் பார்க்கவே கூடாது, இந்த ஊர்ல கூட நான் இருக்கக்கூடாது, எங்கேயாவது தலைமறைவா போயிடணும். அப்படிப்பட்டவளுக்கு சரி போ, இந்தா உன்னை தூக்கி கரூரில் போட்டுறேன்னு ஆண்டவர் போடலை.
ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவள் எதற்கு பயந்து இங்கே வர முடியாதுன்னு சொன்னாலோ அதை எல்லாத்தையும் மாற்றிட்டு, அவள் எந்த ஊரில் உள்ள ஜனங்களை பார்க்க முடியாது என்று சொன்னாலோ, எந்த மக்களை சந்திக்க முடியாது என்று சொன்னாலோ, அந்த ஊரில் போய் அவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றான். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இவளுடைய நிலைமையை டோட்டலா மாத்திட்டாரு. அவளுக்கு தண்ணி எடுக்க வர வேண்டாம்னு சொல்லல. எந்த ஊருக்கு முன்னால அதை செய்ய முடியாதுன்னு நினைச்சாலோ அந்த ஊரே என்ன செஞ்சு இவ போய் சொன்னா, இங்க வந்து பாருங்க, இவ பேச்ச யாருமே கேட்க மாட்டாங்க, இவளை யாரும் மதிக்க மாட்டாங்க, யாரு கூட இவளால சேர முடியாது. இவள் போகும் பொழுது வேற ஒரு மனுஷியா அவ அங்க போனா ஊரே அவளுக்கு பின்னால வந்தது. எனக்கு அருமையானவர்களே, கூட ஒரு ஆள் தண்ணி எடுக்க வர முடியாத நிலைமையில இருந்த அவள், ஒரு ஊரே அவக்கு பின்னால வந்துச்சுன்னா, கர்த்தர் உன்னுடைய நிலைமைகளை அறிந்தவர், உன்னுடைய பிரச்சனைகளை அறிந்தவர், உன் நிலைமைகளை அவர் தலைகீழாக மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றுவார். இந்த காலை வேளை உன்னுடைய நிலைமையை அறிந்த தகப்பன் உன் அருகில் இருக்கிறார். ஜனங்கள் ஒருவேளை உன்னை அங்கீகரிக்காமல் இருக்கலாம், ஜனங்கள் உன் சூழ்நிலையை ஒருவேளை பார்த்து பரியாசம் பண்ணலாம், யாரையும் என்னால் பார்க்கவே முடியாது, இனி அவர்கள் முகத்தில் முழிக்கவே முடியாத நிலைமையில் நீ இருக்கலாம். உன்னுடைய கடன், உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய தேவை, உன்னுடைய வியாதி, எல்லாம் உன்னை ஓரமாக தள்ளி இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் கரம் இப்பொழுது உன் மீது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ எந்த ஜனத்துக்கு முன்னாலே வெட்கப்பட்டாயோ, கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உன்னை தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறவர் நம் அருகிலே வந்திருக்கிறார். எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் நிலைமைகளை அறிந்து எனக்கு உதவி செய்கிறவர், உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேனப்பா. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறேன். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறேன், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறேன். நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா. ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் கையில உன்னை விட்டு கொடு மகனே, மகளே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்து தாங்கி வந்து கிருபையாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் கிருபையாலே. தாங்கினே அப்புவித்தே சுமந்தே சுகம் தம்பி அப்பா, தாங்கினே இயேசுவே சுமந்தே சுகம் தம்பி, தாங்கினே அப்புவித்தே சுமந்தே சுகம் தம்பி, தாங்கினே அப்புவித்தே சுமந்தே சுகம் தம்பி. துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தே. துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தே. நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா ஏசையா, நன்றியா
ஏசையா, கருவிலிருந்தே தாங்கி வந்தீங்க கிருபையினாலே, நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே. கருவிலிருந்தே தாங்கி வந்தீங்க கிருபையினாலே. தேவனே, நாள் வரை எனக்கு எதுவுமே தெரியாத நிலைமையில் என்னை தேடி வந்தீங்களே. தப்புவித்தீ, சுமந்தீ, சுகம் தந்தீ, தாங்கினீ. தப்புவித்தீ, சுமந்தீ, சுகம் தந்தீ, தாங்கினீ. தப்புவித்தீ, சுமந்தீ, சுகம் தந்தீ, தாங்கினீ. தப்புவித்தீ, சுமந்தீ, சுகம் தந்தீ. அவர் நம்மை தாங்கி நம்முடைய பலவீனங்களை குறித்து அறிந்தவர், நம்முடைய வேதனைகளை, நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நம்முடைய ஆசைகளை, நினைவுகளை அறிந்தவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளை, தகப்பன் போல நம்மை சுமந்து வருகிறார். உன்னுடைய பலவீனம், உன்னுடைய வேதனை நீ ஒன்றுமில்லாமல் போவதற்கல்ல, உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க நினைக்கலாம், இப்போ எனக்கே நான் பிரயோஜனம் இல்லாம இருக்கேனே, இப்போ என் வாழ்க்கை எனக்கே பிரயோஜனம் இல்லாம இருக்கேன், நான் என்ன செய்வேன்? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இப்பொழுது இருக்கிற இந்த நிலைமைகளை மாற்றுவதற்காகவே கர்த்தர் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்ய கடந்து வந்திருக்கிறார். உன் நிலைமைகள் மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும், உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் கையில உன்னை ஒப்பு கொடு. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். என் நிலைமைகள் மாறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார் நம்புறேன்னு சொல்றவங்க உங்க கையை உயர்த்துங்க. அப்பா பார்க்கட்டும், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் என்ன வைப்பார். எஸ் எஸ், கைகளை கீழே போட்டுக்கொள்வோம். உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய கரம் எங்களை நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் பலவீனப்படும் பொழுது சோர்ந்து போய் அமர்ந்து விடுகிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய நிலைமைகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்ய ஓடி வந்திருக்கிற எங்கள் நல்ல தகப்பன் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் இப்பொழுது உணர்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தின ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அநேகருக்கு ஆசீர்வாதமா இன்றைக்கு இருக்கிற இந்த நிலைமைகளை நீர் மாற்றி அவர்களை ஆசீர்வாதமான வாய்க்கால்களாய் பயன்படுத்த போகிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவரே உமக்கென்று பயன்படுகிற பாத்திரங்களாய் கர்த்தர் மறைந்து கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய கிருபை அவர்களை நடத்திட்டு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளவர்களாக நீர் அவர்களை மாற்றுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கரம் ஆண்டவரே பிள்ளைகளை தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் தங்கி தாவரிப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless. God bless.